ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். மகேந்திரனுக்கு இருந்த கோபத்தில் யாரிடமும் இனி தன் அண்ணன் ஜெயேந்திரன் பற்றி பேசக்கூடாது என கூறிவிட்டார். யாருமே அதன் பிறகு அவரிடம் வாயே திறக்கவில்லை. ஆதர்ஷ் வீட்டில் நடப்பது புரிந்தும் புரியாமலும் அனைவரிடமும் கேள்விகள் கேட்க முழுதாக யாரும் உண்மையை சொல்லாமல் தட்டி கழித்தனர். ஆனந்த், பாட்டி, தாத்தா மட்டும் அவனிடம் இவர்களோடு இருந்த சந்தோஷமான பழைய நினைவுகளை கூறினர். இருப்பினும் அவனுக்கு சில விஷயங்கள் கேட்டும் சந்தேகம்தான் அதிகமானது. இறுதியில் தாத்தா இறந்து போகவும் வீட்டில் சொந்த பந்தம் அனைவரும் கூட இறுதி சடங்கில் அவர்களுக்குள் ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டனர். அவை அனைத்தும் ஆதர்ஷின் காதில் விழுந்தது. என்னப்பா பண்ணுறது, பிள்ளைங்கள நல்லா அந்த மனுஷன் வளர்த்தினாலும் 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே. பெரிய பொண்ணு அடிபட்டு படுத்துடுச்சு, சின்ன பொண்ணையும் இவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அட நீ வேறப்பா, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால தான் இவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னா நீ நினைக்கிற? இவங்களுக்குள்ள ஏதோ பிடிச்சிருக்கும் போல, அதனால தான். இருக்கும் சொத்து வெளியில் போகாமல் இருக்கும்னு மகேந்திரனே மச்சினிச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல. இருந்தும் அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்குச்சு? அக்கா வாழ்க்கையை கெடுக்க அதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யாருக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருந்தே அந்த பொண்ணுக்கு அவங்க மாமனை பிடிச்சிருக்கும் போல, அதனால தான் இங்கேயே இருந்துருச்சு. என்ன பண்ணுறது, அந்த பைரவி பொண்ணை சொல்லணும். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. ஒரு வேளை பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம் போல. ஆமாம், ஒரு வேளை புருஷனும் தங்கச்சியுமே சேர்ந்து தான் இப்படி அந்த பைரவி பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களோ என்னவோ. யாரு கண்டது? எப்படித்தான் 2 பேருக்கும் துரோகம் பண்ண மனசு வந்ததோ என பேசியவைகள் அனைத்தும் கேட்ட ஆதர்ஷ் தன் சித்தி அப்பாவின் மேல் கோபமும் குழப்பமும் கொண்டான். இறுதியாக சடங்கு அனைத்தும் முடிந்த பின் அவன் அப்பாவிடம் சென்று, ஏன்பா நீங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணீங்க? அம்மா இப்படி அடிபட்டதாலையா என்று ஓரளவுக்கு தனக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து கேள்விகள் கேட்டான். ஏற்கனவே பிறரிடம் கோபத்தில் இருந்தவர் அதை ஆதர்ஷ் மீது காட்டி கத்திவிட்டார். முதன்முறையாக தவறு செய்யாமல் கேள்வி கேட்டதற்காக இத்தனை கோபம் என்றால் அப்பா மீதுதான் தவறு என தீர்மானித்து விட்டான் ஆதர்ஷ். அவர் பதில் கூறாமல் இருப்பது, அம்மாவிடம் பேசாமல் இருப்பது, அதோடு சித்தி இப்போது கருவுற்றிருக்க வீட்டிற்கு வந்த செல்வம் குடும்பத்தினரோ மனுஷன் ஏதோ பிடிக்காம மனைவியை பாதுகாக்க குழந்தைக்காக கல்யாணம் பண்ணாருன்னு பார்த்தா அவர் சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. ஒருவேளை முன்னாடியே விருப்பம் இருந்திருக்குமோ என பாட்டியிடம் கூறிவிட்டு செல்ல இறுதியில் பாட்டிக்கும் மகேந்திரனுக்கும் வாக்குவாதம் வந்தது. மகேந்திரனோ அவரிடமும் கத்திவிட்டு சென்றார். பாட்டியோ புலம்ப ஆரம்பித்து விட்டார். என் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே. என் பொண்ணை இப்படி தப்பாக பேசுறது கேட்க தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேனா? கண்டிப்பாக இவங்க எல்லாரும் ஏதோ சதி பண்ணிட்டானுங்க. என் பொண்ணு நீ நடக்கவே முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கா. 2வது பொண்ணு தான் அக்கா வாழ்க்கையவே கெடுத்துட்டான்னு ஊரே கேவலமாக பேசுது என தன் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டே இருந்தவர் அடுத்த ஒரு நாளில் அவரும் இறந்து விட்டார். ஆதர்ஷுக்கு வீடே சூனியமாக இருந்தது. அவனுக்கு அடிபட்ட வீட்டில் நடந்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த இறப்பு என அவனது படிப்பு பாதியிலேயே நின்றது. பின் மீண்டும் பள்ளிக்கு போக வர வீட்டில் ஆனந்த் மட்டுமே அவனுக்கு அனைத்துமாக இருந்தான். ஆனந்திடம் கேட்டால், இப்போ நான் உனக்கு சொன்னாலும் புரியாதுடா, கொஞ்சம் பொறுமையாரு. அப்பா காரணம் இல்லாமல் இப்படி பண்ண மாட்டாங்க, எல்லாம் சரியாயிடும் என்று மட்டும் அவனுக்கு ஆறுதல் கூறுவான். அம்மாவிடம் அவ்வப்போது சென்று பேசிவிட்டு வருவான் ஆதர்ஷ். குழந்தை சிந்து பிறந்த சில காலம் கழித்து குழந்தையை மட்டும் பார்ப்பான். அவளோடு மட்டும் விளையாடுவான். ஆனால் அப்பா சித்தியிடம் ஒதுங்கியே இருந்தான். அவன் 10வது படிக்கும்போது மகேந்திரனுக்கு சிறந்த தொழிலதிபர் என விருது வழங்கினர். அதற்காக இவரது வீட்டில் தனிப்பட்ட முறையில் அனைவரையும் அழைத்து விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். புது பிஸ்னஸ் துவங்க பார்ட்னர்ஷிப்போட அங்கே வந்த முன்னணி தொழிலதிபர் சர்மா தாமே முன்வந்து உதவ எண்ணினார். இதை கேட்டவர் மகேந்திரனுக்கோ இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த விருந்தில் ஏன் இருக்கிறோம் என ஆதர்ஷ் கடமைக்கு என்று ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தான். ஷர்மாவின் மகள் தீக்ஷா மற்றும் அவளுடைய நண்பர்கள் கூட்டம் அங்கே வந்து அவனிடம் சீண்டினர்.
அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டான். தீக்ஷாவிற்கு எப்பவுமே தான் ஒரு அழகு என்ற பெருமை. அனைத்து வாலிபவர்களும் தன்னிடம் வந்து நிற்பதில் அவள் கர்வமாக இருக்க, முதன்முறையாக ஆதர்ஷின் இந்த செயல் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவளது தோழிகள் தீக்ஷாவை இதை காரணம் காட்டி கிண்டல் செய்தனர். உடன் பந்தயமும் கட்டினர். தீக்ஷா மீண்டும் ஆதர்ஷிடம் சென்று அவனிடம் பேச, மற்ற பசங்களைப் போல இவனும் தன் பின்னால் வருவான் என காட்ட வைக்க, ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்று அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். அவன், எனக்கு இந்த மாதிரி விடாமல் பேசுறது, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்காது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என முகத்தில் அடித்த மாதிரி பேசிவிட்டு சென்றுவிட, அவளுக்கு ஏற்பட்டது பெரிய அவமானம் என்று கருதினாள். உடனே அவனை பழிவாங்க எண்ணியது. சிறிது நேரத்தில் அவன் தோட்டத்தில் இருப்பதை கண்டவள் பின்னோடு இவளும் தோட்டத்திற்கு சென்றாள். சிறிது நேரத்தில் அங்கிருந்து வீரென்று கத்திக்கொண்டே முன்னே ஓடி வர, அனைவரும் அவளின் சத்தம் கேட்டு என்னவாயிற்று என்று அங்கே வந்து பார்த்தனர். ஆதர்ஷ் ஆதர்ஷ் என்கிட்ட பேசிட்டே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனான். ட்ரிங்க் பண்ண சொன்னான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காதுன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன், ஹே கமான், நீ ஃபாரினில் வளர்ந்தவ தானே, ஜஸ்ட் இதெல்லாம் அங்கே சாதாரணம் தானே, அங்கே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமா இருக்கும், அங்கே நீ எவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்ப, பப்புக்கெல்லாம் போயிருப்ப, அது மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது டேட்டிங் எல்லாம் கூட போவியான்னு அசிங்கமாக கேட்டுகிட்டே கிஸ் பண்ண ட்ரை பண்ணான். நான் கத்திட்டே ஓடி வந்துட்டேன் என்று அவள் அழ துவங்க, அனைவரும் அமைதியாக பையன் இருக்கானேன்னு பார்த்தா இப்படியா இருப்பான், சேச்ச மகேந்திரன் என்னது, அட அவரை கேட்டு என்ன பண்ணுறது, பையனுக்கும் வயசு அப்படி, அப்போ அப்படி தானே இருக்கும். 10th எக்ஸாம் எழுதியிருக்கான்னு சொன்னீங்க, இந்த வயசுலேயே இவன் இப்படியா? அவனுக்கு அடிப்பட்டது வீட்டில் இருந்த சூழ்நிலைனால 2 வருஷம் படிப்பை நிறுத்திட்டு அப்புறமால படிக்கிறான். இல்லாட்டி பையன் இந்த வருஷம் +2 அது முடிச்சு காலேஜ் போயிருப்பானே என்று அவர்களுக்குள் இவனை பற்றி பேசிக்கொள்ள, அனைவரும் ஆதர்ஷை பார்க்க, அவனோ தீக்ஷாவை முறைத்து கொண்டே, நான் எதுவும் பண்ணல, அவள் பொய் சொல்கிறா என்று அழுத்தமாக கூறினான். ஆனால் அனைவரும், அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அழுதுகிட்டு சொல்லுது, அதை கூட பொய்னா நீ சொல்கிற என்று இவனிடமேகிற, அழுதா உண்மையாகிடுமா? அவ தான் என்கிட்ட வந்து வந்து பேசினான், நான் மதிக்காமல் போயிட்டேன், அதுதான் இப்படி பொய் சொல்கிறா. அனைவரும், இப்போவே எப்படி பேசுகிறான், தப்பு பண்ணிட்டு எவ்வளோ தைரியமாக நிற்கிறான் பாருங்க, எல்லாம் வளர்ப்பு அப்படி. அப்பா சரியாக இருந்திருந்தா பையனை சரியாக வளர்த்துருப்பாரு, இங்கே அவரே இப்படி இருக்கும்போது பையனை எப்படி கேள்வி கேட்கறது என்று அனைவரும் மகேந்திரனையும் கூட இப்போது சற்று கேவலமாக பேசினர். மீண்டும் ஆதர்ஷோ, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டான், ஆனால் நீங்கள் யாரும் நம்பலல்ல என்று கத்த மகேந்திரன் அவனை அறைந்து விட்டார். ஆதர்ஷ் எதுவும் கூறாமல் மாடிக்கு ஏறி சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து வேலை விஷயமாக வெளியே சென்ற ஆனந்த் திரும்பி வந்ததும் ஏதோ சரியில்லை என தோன்ற மகேந்திரனிடம் சென்றார். அங்கே ஷர்மா மகேந்திரனிடம் பேசிக்கொண்டு இருப்பதை கேட்டார். பாருங்க, ஓரளவுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சதால தான் நான் சொல்கிறேன். பிஸ்னஸில் முதல்ல வர்றது மட்டும் முக்கியம் இல்லை மகேந்திரன். நீங்கள் சம்பாதிக்கிறதே பசங்களுக்கு தான். அவங்க சந்தோஷமாக இருக்கான்னு முதல்ல நீங்கள் பாருங்கள், அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்போது ஆதர்ஷ்க்கு காலேஜ் படிக்கிற வயசுனாலும் நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி அவன் செய்யாத தப்புக்கு அவனை அடிக்கும்போது அது அவனுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் என்று ஷர்மா வெளிப்படையாக பேச, மகேந்திரனுக்கோ அதிர்ச்சி. அவர் தோளில் தட்டிவிட்டு, எனக்கு புரியுது மகேந்திரன், அது உங்களுக்கும் தெரியும். இருந்தும் அங்கே மற்றவங்க உங்ககிட்ட கேட்ட கேள்விகள், அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் உங்கள் பையன் மேலே நீங்கள் காட்டிட்டீங்க. ஆனால் அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த வருத்தம் புரியும். இதை கேட்ட மகேந்திரனும், தேங்க்ஸ் சார், உண்மைதான், என் பையனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. அவன் கொஞ்சம் வருஷமாக எல்லார்கிட்டேயும் பேசுகிறதையே கூட நிறுத்திட்டான். அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு எப்படி அது போயின்னு தெரிஞ்சுது, அதுவும் உங்கள் பொண்ணே அந்த பிரச்சனையிலேருந்து சொல்லும்போது? இதை கேட்ட ஷர்மா மெலிதாக புன்னகைத்து விட்டு, அத்தனை பேர் இருந்தாலும் தான் தப்பு பண்ணலைன்னு உங்கள் பையன் அங்கே நின்று தைரியமாக சொன்னான். எல்லாரையும் பார்த்து அது சொன்ன விதம், அவன் முறைச்சதில் என் பொண்ணே பயந்து உண்மையை உளறியிருப்பா. அதை சமாளிக்க தான் அழுதுருக்கா.
சும்மா பதட்டப்படாமல் பொறுமையாக ஆனால் அழுத்தமாக அவன் நின்னது அதிலையே தெரிஞ்சது அவன் மேலே தப்பு இல்லைன்னு. நீங்கள் அடித்ததும் கூட அவன் அசரவே இல்லை. உண்மையாகவே அதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். உங்கள் பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அவனோட நேர்மை, குணம், பிரச்சனையை சமாளிக்கிற விதம், ரொம்ப தைரியம், எல்லாமே. அதோட என் பொண்ணை பற்றியும் எனக்கு தெரியும். அம்மா இல்லாத பொண்ணு, அவள் சௌகரியமாக வளரணும்னு பணம் சம்பாதிக்க நான் வந்துட்டேன். அவளை கவனிக்காமல் விட்டுட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அவள் சொன்ன மாதிரி அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவா, பப்புக்கு போவா. தப்பான பொண்ணு இல்லை, ஆனால் கொஞ்சம் ஆணவம், திமிரு, தான் தான் அழகு, தனக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் அவளுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்த வேணை தான் இதெல்லாமே. என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு ஷர்மா சென்று விட்டார். நடந்த அனைத்தையும் ஆனந்திடம் சொல்ல அவனோ கோபம் கொண்டு முதல் முறை தந்தையிடம் கத்தினான். அப்பா, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உங்களுக்கு நம்ம ஆதர்ஷ் பற்றி தெரியலையா? இவ்வளோ நாள் நானும் நீங்கள் ஏன் சித்தியை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டதே இல்லை. உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்கும்னு நான் நம்பினேன். அப்பா எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு முழுசாக நான் நம்பினேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? ஊரில் இருக்கிறவன் 1000 கேள்வி கேட்பான். கேட்டால் ஒன்று அங்கே பிரச்சனையை சமாளிங்க, இல்லை பதில் சொல்லுங்கள். தேவையில்லாமல் நீ ஆதர்ஷா அடிக்காதீங்க. அப்படி நடந்தது அவன் இங்கே இருக்கவே மாட்டான். அவனை ஹாஸ்டலில் வெளியூரில் சேர்த்து விட்டு படிக்க வச்சுக்கலாம். அவனாவது அங்கே நிம்மதியாக படிச்சுட்டு இருக்கட்டும். நம்மக்கிட்ட வந்து அவன் தான் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறான். அவனை சுற்றி ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாமலே அவன் அதோட வாழ்ந்துட்டுருக்கான். இதில் இந்த மாதிரி பிரச்சனை வேறையா? நம்ம அப்பாவே நம்மளை நம்பலன்னு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் என்று புரிந்து தள்ளினான் ஆனந்த். மகேந்திரன் அமைதியாக சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். நீ சொல்கிறது உண்மைதான் ஆனந்த். என் பிரச்சனையை நான் அவன் மேலே போட்டு திணிச்சிட்ருக்கேன். நீ சொன்ன மாதிரி அவனை ஹாஸ்டலில் சேர்த்துடலாம். அதுதான் அவனுக்கும் நல்லது. ஒரே வீட்டில் இருந்து அவன் என்கிட்ட, கல்யாணிக்கிட்ட யார் கூடவும் சாதாரணமாக பேசாமல் ஏதோ முள்ளு மேலே இருக்கிற மாதிரி ரொம்பவே சங்கடப்படுறான். இது அவனோட ராஜ்யம். ஆனால் அவன் தனியாக இருக்கிறத பார்க்க எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட நீ பேசு ஹாஸ்டலில் சேர்றதுக்காக என்று வருத்தத்துடன் பேசிவிட்டு நகர்ந்து விட்டார். மீண்டும் அவனை அழைத்து, ஆனால் என் பையனை நான் நம்பாமல் இல்லைடா. நான் நம்ம பழைய ஆதர்ஷை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்று வருத்தத்துடனேயே கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். ஆனந்துக்கும் வருத்தம்தான். இருப்பினும் வேறு வழி இல்லை என யோசித்தவன் ஆதர்ஷிடம் செல்ல அவன் டேபிளில் தலை சாய்த்து அங்கு இருந்த பொம்மையை பார்த்து கொண்டிருந்தான். ஆதர்ஷிடம் சென்று அவன் தலையை வருடிவிட அவனும், நான் எந்த தப்பும் பண்ணலான்னா, பொய் சொல்லவும் இல்லை. அப்பாவுக்கு அது தெரியும்ல, அப்புறம் ஏன் நான் செய்யாத தப்புக்கு என்ன அடித்தாரு என்று தெளிவாக கேட்க, ஆனால் வளர்ந்த குழந்தையாகவே ஆனந்தின் கண்களுக்கு அவன் பட்டான். அவனின் இந்த கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அப்படியே நின்றிருந்த ஆனந்த் பின் பெருமூச்சுடன், ஆதர்ஷ், உனக்கு இங்கே இருக்க கஷ்டமாக இருக்கும். நீ ஹாஸ்டலில் போய் படிக்கிறியா? அது எங்களுக்கு என்று அவன் முழுதாக கூறி முடிக்க முன், போகிறேன் அண்ணா, நான் போயிடுறேன். என்னால் நம்ம வீட்டில் இருக்க முடியல. எனக்கு அடிபட்டு எல்லாமே மறந்த பிறகு நீ சொன்ன நாம் ஃபேமிலியாக முன்னாடியெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தோம்னு, எனக்கு அது எதுவுமே ஞாபகமே வரலண்ணா. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு நிமிஷத்துலையும் நம்ம எல்லாரும் அப்படி ஒன்றா இருந்து பேசி சிரித்து நான் பார்த்ததே இல்லை. அதோடு எனக்கு நிறையா கேள்விகள், குழப்பங்கள் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் சித்தி இப்படி பண்ணாங்க? அம்மா ஏன் எதுவுமே கேட்காம இருக்காங்க? அப்பா ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு? எனக்கு எதுவுமே புரியலண்ணா. நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு இதுக்கு பதிலே கிடைக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. நான் இனி இங்கே இருக்க மாட்டேண்ணா, நான் போகிறேன், என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருண்ணா என்று அவனிடம் தெளிவாக கேட்டு தன் மனபாரத்தையும் கூறினான். ஆனந்திற்கு அவன் படும் வேதனையை காண பிடிக்காமல் பதிலும் கூறாமல் வெளியே வந்து விட்டான். அடுத்து அனைத்தும் விரைவில் நடந்தது. ஆதர்ஷ் விடுதியில் சென்று படித்தான். அப்போதுதான் பாசு அங்கே பழக்கமானான். அவனும் அம்மா இறந்துவிட படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்திருந்தான்.
இங்கே சேர்ந்து இருவரும் முதலில் தங்களது எண்ணத்தில் மூழ்கியிருக்க, முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக வாசுதான் தன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர துவங்கினான். ஆதர்ஷ் பேசுவது, படிப்பது, நண்பன் என வாசுவோடு சில சமயம் சுற்றுவது என அனைத்தும் இருந்தாலும் எதையோ இழந்த உணர்வு அவனுக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பின் ஆதர்ஷ் பிபிஏ சேர வாசு பிகாம் சேர்ந்தான். அங்கே விக்ரமுடன் வாசுவிற்கு பழக்கம் ஏற்பட்டது. இருந்தும் ஆதர்ஷ் வாசு நட்பு என்றும் நிற்கவில்லை. முதுநிலை பட்டம் மூவருமே MBA படித்தனர். விக்ரம், ஆதர்ஷ் இருவரும் படிப்பு, விளையாட்டு என அனைத்திலுமே அடுத்தடுத்தே இருந்தனர். ஆதர்ஷ் முதலிடம், விக்ரம் அடுத்த இடம் என இருக்க விக்ரமிற்கு அது சற்று எரிச்சலாகவே இருந்தது. அடுத்த மூவரும் ஒரு கம்பெனியில் ஒரு அனுபவமாக இருக்கட்டும் என வேலைக்கு சேர்ந்தனர். இன்னமும் ஆதர்ஷுக்கு அடுத்த நிலைதான் தன்னுடையது என விக்ரம் ஜெயேந்திரனிடம் பேசும்போது புலம்புவான், அதுவும் கோபத்துடன். அப்போதுதான் அவர் இவனை பற்றி, ஆதர்ஷ் விக்ரமின் அண்ணன், எந்த பிரச்சனை, ஏன் குடும்பம் பிரிந்தது என அனைத்தும் கூறினார். மகேந்திரனுக்கு என் மேலே கோபம். எங்கள் சண்டையில் பாவம் இவனை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னு நான் நினைக்காத நாளே இல்லைடா விக்ரம். இப்போதைக்கு ஆதர்ஷ்ட இது எதையும் சொல்ல வேண்டாம் என்றும் கூறிவிட்டார். ஆதர்ஷ் கல்லூரியில் சேரும்போதே ஆனந்திற்கு கல்யாணம் நிச்சயம் செய்ய, அப்பொழுதும் கூட ஒரு நாள் முன்னே சென்று விட்டு கல்யாணம் முடிந்த அடுத்த நாளே திரும்பிவிட்டான். பின் சிறிது காலம் பழக பழக அண்ணி சாந்தியின் குணம், அம்மா சித்தி எப்படி தன்னிடம் இருக்க வேண்டும் என நினைத்தானோ அதே போல இருக்க கொஞ்சம் அவர்களோடு மட்டும் நன்றாக பேச துவங்கினான். வீட்டிற்கு என்றால் அண்ணா, அண்ணி, தங்கை சிந்து, அடுத்து குட்டி பையன் சஞ்சீவ் என குடும்பம் அவனுக்கு கொஞ்சம் பிடித்துவிட, இவர்களுக்காக மட்டும் என அவ்வப்போது வீட்டிற்கு போக வர இருந்தான். இருப்பினும் மற்றவர்களுடன் எப்போதும் ஒரு ஒதுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போதுதான் அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. புது ப்ராஜெக்ட், லண்டன் போகணும், 3 மாதம். சீக்கிரம் கிளைண்ட் ஓகே சொல்லிட்டா நீங்கள் வேலை முடிஞ்சதும் கூடமே வந்துடலாம். ஆனால் ஒர்க்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க என்று ஆதர்ஷிடம் வெளிநாடு அனுப்ப கம்பெனியில் கேட்டேன். ஆனந்திடம் ஆதர்ஷ் கூறினான், அண்ணா ப்ராஜெக்ட் விஷயமா போகிறேன் என்று விவரத்தை கூற, ஆனந்தோ, டேய் நம்ம பிஸ்னஸே இங்கே இருக்கு, இதை நீ பார்த்துக்கோடா, ஏன் நீ வெளியில் போய் வேலை பார்க்கணும்? இல்லைண்ணா, எனக்கு இந்த சொத்து பணம் இதெல்லாம் பிடிக்கல. வாழ்க்கைக்கு பணம் வேணும், அது நாம் வாழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேண்ணா. இந்த மாதிரி சொத்து பணம் இதெல்லாம் பார்த்து இதிலேருந்து இழந்தது தான் எனக்கு அதிகம். பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை தானே, எனக்கும் அம்மாவுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி அம்மா இப்போ இப்படி இருக்காங்க. இந்த சொத்து பணம் இதெல்லாம் பார்த்துக்க அதுக்கு ஆசைப்பட்டு தானே அப்பாவும் சித்தியும் கல்யாணம் பண்ணாங்க. இப்போது ஆனந்தி ஏதோ சொல்ல வர, அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா என்று ஆதர்ஷ் தெளிவாக கூறி முடித்தான். ஆனால் உண்மை என்னன்னு எனக்கும் உனக்குமே கூட தெரியாதுண்ணா. அதோட நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் விட்டு விலகி இருக்க கடைசி காரணம், அப்பா நான் செய்யாத தப்புக்கு என்னை தண்டிச்சது. அன்னைக்கு ஏன் அவர் அப்படி பண்ணார்? எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கன்னு தானே. அங்கே பதில் சொல்ல முடியல, அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு தானே அப்படி பண்ணார். அப்படி ஒரு கேள்வி வர்றதுக்கு யார் காரணம்? ஏன் அன்னைக்கு மட்டுமா எல்லாரும் அப்படி பேசுகிறாங்க? அவர் அந்த தப்பை பண்ணதில் இருந்து தானே. அப்புறம் எதுக்கு எல்லாருக்கும் விருந்து பார்ட்டின்னு வச்சு அவரே அதை அசிங்கப்பட்டுக்கணும்? கேட்டால் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவார் என்று விரக்தியாக புன்னகைத்தவன், நாம் வாழ்கிறதுக்கு தான் அண்ணா இந்த வேலை, பிஸ்னஸ், சொத்து எல்லாமே. ஆனால் அதில் ஊறிட்டா அதுதான் நம்மளை ஆட்டு வைக்குது. என்னால் அந்த மாதிரி வாழ முடியலண்ணா, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத என இங்கே இருக்க மாட்டேன், தொழிலை கவனித்து கொள்ள மாட்டேன் என தெளிவாக கூறிவிட்டு ஆதர்ஷ் கிளம்பிவிட்டான். அங்கிருந்து கிளம்பினாலும் ஆதர்ஷின் மனம் ஏனோ சஞ்சலத்துடனேயே இருந்தது. அண்ணா இத்தனை நாள் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒன்று கேட்டிருக்கான். பிஸ்னஸை கூட பார்த்துக்க வேண்டாம், ஆனால் நீ கூடவாவது இருன்னு கடைசியாக அவன் கேட்டானே. அவன் இவ்வளோ தூரம் கேட்கும்போது என்று யோசித்தவன், சரி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிஞ்சதும் அண்ணா ஆசைப்பட்டபடியே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கேயே வந்துடலாம், இல்லை அங்கே போய் வேறு வேலை பார்த்துக்கலாம். வீட்டில் அண்ணா கூடவாது இருப்போம். இப்போ தான் அண்ணா, அண்ணி, குட்டீஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்களே. முதல்ல இருந்த இருக்கும் வீட்டில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும்
என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு ஒரு முடிவுடன் லண்டன் சென்றான்.